பண்பாட்டு வரலாற்றின் அடையாளமாக திகழுகிற மீனாட்சி அம்மன் ஆலயம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் புகழ்பாடும் ஆலயம், இது பல நூற்றாண்டுகளாக ஒவ்வொரு கட்டமாக கட்டப்பட்டு வந்திருக்கிறது. 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மிகப்பெரிய ஆலயமாக ராஜகோபுரத்தை மாரவர்மன் சுந்தரபாண்டியன் எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து நாயக்க மன்னர்கள் காலத்தில் பல மண்டபங்கள் கட்டப்பட்டன. அப்படி ஆயிரங்கால் மண்டபம் இன்னும் அற்புதமாக இருக்கிறது. அதே இசை தூண்கள் இருக்கின்றன. உலகத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களைப் போல உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. இது நான் நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறேன். உலகிலேயே கிடையாது, இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. நம்முடைய ஆலயங்களைப் போன்ற அழகும் கலை அழகும் புராண இதிகாச காட்சிகளை எல்லாம் சிற்பங்களாக சித்தரித்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து வழிபடுகிற இடம் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இதிலே வசந்தராயர் மண்டபத்திலே தீப்பிடித்து அதனுடைய மேற்கூரை இடிந்து விழுந்து கல் கட்டடம் அது இடிந்து விழுந்து ஒரு தூண்களிலும் கூட சில தூண்கள் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழகம் எங்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இப்படி இது மண்டபத்திலே தீப்பிடித்தது என்றவுடன் இந்தியாவெங்கும் உலகம் புறாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த ஆலயத்தை பராமரிக்கக்கூடிய வகையில் தக்காராக இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்த கருமுத்து தியாகராஜ செட்டியார் அவருடைய அருமை மைந்தர் கருமுத்து கண்ணன் அவர்கள் அருள் மனம் படைத்தவர். அவர் இந்த ஆலயத்துக்கு தக்காராக இருப்பது ஆலயத்துக்கு பெருமை. ஆனால் உயர்நீதிமன்றம் சரியான ஒரு ஆணையை தந்திருக்கிறது. இதிலே ஒரு 70-80 கடைகளை பல வருடங்களாக வைத்திருந்தவர்கள் நாங்கள் 100 வருடங்களாக வைத்திருக்கிறோம், 3 தலைமுறையாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு ஆவணங்களின்படி 1961 கடைகள் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். என்னுடைய அழுத்தமான கருத்து, ஆலயத்துக்குள்ளே கடைகள் வைக்கக்கூடாது. புது மண்டபம் இருக்கிறது, அதுபோல ஆலயத்துக்கு வெளியிலே கடைகள் இருக்கலாம், பொருட்கள் இருக்கலாம். ஆலயம் புனிதமான இடம். இந்த ஆலயத்தினுடைய புனிதத்தன்மைக்கு பங்கம் வரக்கூடாது. மிக வருத்தத்தோடு சொல்கிறேன், இந்த கோயில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல கோயில்களின் நிலைமை இதுதான். சங்கரன் கோயிலே இதுதான். உள்ள போற கோயிலுக்குள்ளே கடைகளை புற வச்சுட்டாங்க. வியாபார ஸ்தலம் ஆகிவிட்டது. அண்ணன் பழநெடுமாறன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னர் தினமணியிலே ஒரு அருமையான கட்டுரைகள் எழுதியிருந்தார். கோவில்களா வணிக வளாகமா? அண்ணன் பழநெடுமாறனின் தந்தையார் பழனியப்பனார் அவர்கள் முருகனுக்கே கோயில் எழுப்பியவர். பழமுதிர் சோலையில் எந்த கோயிலிலும் கோயிலுக்குள்ளே கடை வைக்க அனுமதிக்க கூடாது. இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படும். நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்காக 1000 ஆண்டு புகழ்பெற்ற ஆலயங்கள், கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுகிற ஆலயங்களினுடைய அந்த புனிதத்தன்மைக்கு, அருள்தன்மைக்கு ஒரு சிறு பங்கம் வரக்கூடாது. இப்படி அனுமதித்துத்தான் ஏரிகள் குளங்கள் புறம் ஆக்கிரமிக்கப்பட்டன. நீர் வருகிற வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டன. விவசாயம் அழிந்தது. ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் ஓட்டு குறைந்து போகுமே என்று ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசுகள் முன்வருவதில்லை. நதிநீர் படுகைகளில், கால்வாய் ஓரங்களில் ஆக்கிரமிப்பு செய்து தண்ணீர் கொள்ளளவே குறைந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை எப்படி கண்காணிக்க வேண்டும்? ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். சில 1000 குடும்பங்களுக்கு கஷ்டம் இருக்கும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கோயிலை கட்டியவர்கள் எத்தனையோ தலைமுறைகளுக்காக கட்டினார்கள். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வந்து இங்கே வழிபடுகிறார்கள். இந்த கோயில் மட்டுமல்ல, எந்த கோயிலிலும் கோயிலுக்குள் வியாபார ஸ்தலமாக கூடாது.
பூஜை பொருள்களா கோயிலுக்கு வெளியிலே வைத்து விற்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். புது மண்டபம் இருக்கிறது, அது நோக்கத்தோடு வைக்கப்பட்டிருக்கிறது, கடைகள் இருக்கின்றன. இதை நான் மிக வற்புறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். ஆலயத்துக்குள்ளே வழிபடும் கோயிலுக்குள்ளே வணிகப் பொருள்களாக, அது வழிபடும் பொருள்களாக, அர்ச்சனை பொருள்களாக இருந்தாலும் வெளியில் தான் வைத்து விற்க அனுமதிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த கட்டத்திலே இங்கே உள்ள அதிகாரிகளும் தீயணைக்கும் படையினரும் எல்லோரும் சேர்ந்து பெரும் விபரீதம் வராமல் தடுத்து விட்டார்கள். பக்கத்திலேயே இந்த கோயில் கோபுரம் இருக்கிறது. இந்த வசந்தராயர் மண்டபத்தினுடைய ஒரு பகுதி, வடபகுதி ஆபத்துக்கு ஆளாகவில்லை. இப்பொழுது அதை சரி செய்கிற அந்த மேலே எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது என்ற ஆய்வுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆய்வுகள் முடிந்து மீண்டும் அதே உறுதிப்பாட்டோடு இந்த மண்டபம் எழுப்ப வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. எனவே இதில் ஒரு உறுதியான முடிவெடுக்க வேண்டும். எந்த கோவிலிலும் உள்ளே வியாபார பொருட்கள் வைக்க அனுமதிக்க கூடாது. இது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஆலயங்களினுடைய அருள்தன்மைக்கும் அதனுடைய புண்ணியத்துக்கும் ஆபத்து வரக்கூடாது. உலகிலேயே நம்முடைய கோயில்களின் சிற்பங்களைப் போல உலகத்தில் எங்கேயும் கிடையாது, இந்தியாவில் எந்த கோயிலும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு கோயில்களைப் போல மிகுந்த கவலையோடு வந்தேன். நல்ல வேளை அதற்கு மேல் ஆபத்து, அதுக்கு அடுத்து கலைக்கூடம் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருப்பதிலே ஒரு வகையிலே மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா பக்தர்களுக்குமே இதில் ஒரு மகிழ்ச்சி. இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.